தென்கொரியாவில் விமானி ஒருவர் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது எடுத்த செல்ஃபியால் 2 விமானங்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் தென்கொரிய நகரமான டேகுவில் 2 பயிற்சி போர் விமானங்கள் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த 2 விமானங்களும் அதிவேகத்தில் மோதிக்கொண்டன. அதைத் தொடர்ந்து விமானிகள் பாராசூட் மூலம் வெளியேறிய நிலையில் விமானங்கள் விபத்தில் சிக்கின. இந்த சம்பவம் தென்கொரியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தின் பின்னர் இது குறித்த விசாரணைக்கு தென்கொரிய ராணுவம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தென்கொரிய தணிக்கை மற்றும் ஆய்வுக் குழுவினர் நடத்திய விசாரணையின் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த விமான விபத்துக்கு காரணம் முழுக்க விமானிதான் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு விமானத்தில் பறந்த விமானி ஓய்வு பெறும் நிலையில் தனது இறுதி பயிற்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அப்போது தனது ராணுவ பிரிவுடன் மேற்கொள்ளும் கடைசி பறக்கும் பயணத்தை நினைவுகூரும் வகையில் புகைப்படங்களை எடுக்க அந்த விமானி விரும்பி செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது எதிரே வந்த விமானத்தை கவனிக்காமல் அதன் மீது இவரின் விமானம் மோதியுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த விபத்தால் சேதமடைந்த விமானங்களை சீரமைக்க ராணுவத்திற்கு 880 மில்லியன் வோன், அதாவது இந்திய மதிப்பில் 6 கோடி ரூபாய் அளவு செலவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையை தொடர்ந்து குறிப்பிட்ட விமானிக்கு 88 மில்லியன் வோன் அளவு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.